வெயிட் குறைக்கிறதுக்கு பெஸ்ட் மெடிசன் இல்ல. வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கரிஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் சாப்பிட்டா எக்ஸஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால் ஃபேட் லிவர்ல இருக்கிற கொழுப்பை அப்படியே வழிச்சு விட்ட மாதிரி எடுத்துரும். நம்ம தொப்பை இருக்காது. நைட்ல நீங்க ரெகுலரா கரிஞ்சீரகம் எடுத்தீங்கன்னா வயிறு பிளாட் ஆயிரும். மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்குமான அருமருந்து கரிஞ்சீரகம். அதாவது கரிஞ்சீரகம் வெந்தயம் சம அளவு எடுத்துக்கணும். 100 கிராம் வச்சுக்கோங்க. ஓமம் ஒரு 50 கிராம். இந்த மாதிரி ப்ரொபோர்ஷன்ல எடுத்து இதை நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு நைட் கால் டம்ளர் தள்ள 1 டீஸ்பூன் குடிக்க சொல்வேன். பிசிஓடி கருமுட்டை நீர்க்கட்டிகள், மென்சஸே ஆகல, இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஒழுங்காவே ஆகல, இவங்க எல்லாருக்கும் இது ஒரு பெஸ்ட் மெடிசன். ஹாய் ஆல், என்னடா என்ன வீடியோ ப்ளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசுகிறான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, அவங்க சொன்ன அந்த டிப்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இட் ஒர்க் ஃபார் மீ வெரி வெல். உண்மையாகவே வந்து எனக்கு இருந்த என்னோடய இஷ்யூஸ் எல்லாம் சரியாகி வெயிட் லாஸ்க்கும் இது நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கும் யூஸ் ஆகுன்றதால நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் பண்ண இதே ப்ராசஸில் நீங்களும் பண்ணி அரைச்சி ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் டெய்லி நைட்டு ஒரு ஸ்பூன் குடிச்சிட்டு தூங்குனீங்கன்னா ஷோராக உங்களுக்கு மார்னிங் ஈவினிங் கான்ஸ்டிபேஷன் கூட இது கிளியர் பண்ணுங்க. ஈவன் இதை பல்காக அரைச்சி கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நிறைய தான் அரைக்க முடியும் அப்படின்னும் போது நீங்கள் நிறைய அரைச்சி இந்த மாதிரி பாட்டில்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பட் நீங்கள் ஒன்ஸ் ஒரு பாட்டில் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வெளியே வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.